மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC இவ்வாண்டு 8399 இணைய பகடிவதை சம்பவங்கள் குறித்த புகார்களை பெற்றுள்ளதோடு இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரை தினசரி 27 புகார்களை பெற்று வருவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் தினசரி 10 புகார்கள் மட்டுமே பெற்றதை ஒப்பிடுகையில் இந்த புள்ளி விவரங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதால் சமூக ஊடக உரிமத்தை அமல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களின் தளங்களை பயன்படுத்துபவர்களுக்கு பாதுகாப்பான இணைய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. முகநூலில் வணிக குற்ற புலனாய்வுத் துறைக்கு பதிவான மொத்த இணைய மோசடி வழக்குகளின் எண்ணிக்கையில் மலேசிய பொதுமக்களுக்கு 432 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது என்றும் ஃபாமி கூறினார். சமூக ஊடகங்களில் சிறார்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ளன. 2023ஆம் ஆண்டு சிறார்கள் தொடர்பான 525 பாலியல் குற்றச் செயல்கள் நிகழ்ந்தன. இவ்வாண்டு நவம்பர் 1ஆம் தேதி வரை சமூக ஊடகங்களில் சிறார்களின் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளடக்கத்தை நீக்குவதற்கான 815 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக இன்று நாடாளுமன்றத்தில் பாசிர் குடாங் பக்கத்தன் அரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் அப்துல் கரீம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஃபாமி ஃபாட்சில் இதனை தெரிவித்தார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வு குறித்து பகிரங்க அறிக்கைகளை வெளியிடும்போது எச்சரிக்கையுடன் இருக்கும்படி ஜோஹர் இந்திய முஸ்லிம் தொழில்முனைவர் சங்கத்திற்கு உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். உணவு விலைகளை உயர்த்துவதை நியாயப்படுத்த தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு பற்றிய அரசாங்கத்தின் அறிவிப்பை உணவக உரிமையாளர்கள் உட்பட எந்த தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்வதை தாம் விரும்பவில்லை என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு முன்பு அறிவித்ததைப் போன்று விலைகளை உயர்த்தப் போவதில்லை என்ற கடப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருக்கப் போவதாக நவம்பர் 14ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் ஜோஹர் இந்திய முஸ்லிம் தொழில் முனைவர்கள் கூறியிருந்ததோடு எந்தவொரு அறிக்கை வெளியிடுவதற்கு முன் மிகவும் கவனமாக இருக்கப் போவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அர்மிசான் தெரிவித்தார். மற்றொரு விலை உயர்வை அறிவித்தால் அவர்களை நாங்கள் உடனடியாக அழைப்போம். விலைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவையை நாங்கள் புரிந்து கொண்டாலும் இதுபோன்ற நடவடிக்கை சட்டத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் என அர்மிசான் வலியுறுத்தினார். அடுத்த ஆண்டில் ஜோஹர் உட்பட நாடு முழுவதிலும் இந்திய முஸ்லிம் உணவகங்கள் 5 விழுக்காடு விலையை உயர்த்தாது என கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. உள்நாடு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சுடன் நடந்த கலந்துரையாடலுக்கு பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜவஹர் அலி தாயிப் கான் தெரிவித்திருந்தார். வேப் எனப்படும் மின் சிகரெட் விற்பனையை தேசிய நிலையில் தடை செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் நிலைநிறுத்துகிறது. ஆனால் அந்தந்த ஊராட்சி மன்றங்களின் தடை மூலம் வேப் விற்பனையை அனுமதிக்காத மாநில அரசின் அணுகுமுறையை தடுக்கவில்லை என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டின் பொது சுகாதார சட்டம் மற்றும் சிகரெட் பொருள் கட்டுப்பாட்டின் கீழ் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மின் சிகரெட் விற்பனையை கண்காணிக்கும் நடவடிக்கையை அமைச்சர் தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். மாநிலங்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எங்களால் மின் சிகரெட்டுகளை தடை செய்ய முடியவில்லை. எனவே நாங்கள் ஒழுங்குபடுத்தும் அணுகுமுறையை எடுத்துள்ளோம். நிச்சயமாக முதல் நடவடிக்கை தடை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் தடை செய்ய முடியாவிட்டால் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்போதைக்கு ஒற்றுமை அரசாங்கத்திடம் மின் சிகரெட்டை கட்டுப்படுத்தும் சட்டம் இருப்பதாக 2024ஆம் ஆண்டு உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரத்தை கொண்டாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஜுல்கிஃப்லி இவ்வாறு தெரிவித்தார். இல்லாத ஒரு தங்க முதலீட்டு திட்டத்தை நம்பி கோலா தெலங்கானுவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் 5,70,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். கூட்டுறவு கழகம் ஒன்று பல்வேறு சமய நடவடிக்கைகளுக்கு நிதி ஆதரவு கொடுத்து வருவது குறித்து 2021ஆம் ஆண்டு வாக்கில் அவருக்கு தெரியவந்துள்ளது. ஆண்டுக்கு 8 முதல் 15 விழுக்காடு வரையிலான லாப ஈவை வழங்கும் முதலீட்டு திட்டத்தை அக்கழகம் கொண்டிருப்பதால் அதே ஆண்டில் அந்த கூட்டுறவு கழகத்தில் இணைந்து விட்டார். இந்நிலையில் அந்த கூட்டுறவு கழகத்தின் கிளை கழகத்தால் நிர்வகிக்கப்படும் தங்க விற்பனை முதலீட்டில் இணைந்து 17 தடவை என மொத்தமாக 6,20,000 ரிங்கிட் பணத்தை அவர் முதலீடு செய்துள்ளார். ஆனால் லாபத்தொகை என அவருக்கு கிடைத்ததோ வெறும் 50,000 ரிங்கிட் மட்டுமே. அதன் பிறகு எந்த ஒரு பணமும் கிடைக்கவில்லை. ஆளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அந்த 59 வயதான மாது போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அவர் பறிகொடுத்தது வங்கி சேமிப்பும் ஓய்வூதிய பணமும் என்பது குறிப்பிடத்தக்கது.
கிளாந்தான் கோத்தபாருவில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்று முறைப்படி சான்றிதழ் பெறாமல் ஹலால் முத்திரையை பார்வைக்கு வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2021 ஹலால் சான்றிதழுக்கு அந்த உணவகம் விண்ணப்பித்துள்ளது. ஆனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மதியம் வாக்கில் கிளாந்தான் இஸ்லாமிய சமய விவகாரத்துறையின் ஒத்துழைப்புடன் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு அங்கு சோதனை நடத்தியது. அதன்போது 2011 ஆண்டு வர்த்தக முத்திரை சட்டத்தை மீறும் வகையில் அனுமதி பெறாத ஹலால் சான்றிதழை அது பார்வைக்கு வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஹலால் முத்திரை பதித்த 2 பதாதைகள் உட்பட 150 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. முஸ்லிம் வாடிக்கையாளர்களை குழப்பும் நோக்கில் ஹலால் முத்திரைகளை பயன்படுத்தினால் அதிகபட்சமாக 1 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என KPDN நேற்று மக்களவையில் கூறியிருந்தது. ஜோஹர் யோங்பெங்கில் பேய் வேட்டைக்காக கைவிடப்பட்ட கட்டிடத்தில் அத்துமீறிய குற்றச்சாட்டை 20 வயதான இளைஞன் ஒருவன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளான். புக்கெட் பாசேரில் 47 வயதான ஆடவருக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 1:36 மணிக்கு அந்த ஆடவன் அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அமானுஷ்ய சடங்குகளை செய்வதற்காகத்தான் அங்கே சென்றதாக முகமது ஜைனுடின் அஸ்ரான் என்பவன் யோங்பெங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூறினான். உண்மையில் நண்பர்களுடன் பேசி வைத்துதான் அங்கு சென்றதாகவும் ஆனால் கடைசியில் அவர்கள் வராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் அவன் தெரிவித்தான். குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் அந்த இளைஞனுக்கு அதிகபட்சமாக 6 மாத சிறை மற்றும் 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். எனினும் இளம் குற்றவாளி என்பதை கருத்தில் கொண்டு டிசம்பர் 23ஆம் தேதியன்று சமூக நல அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே தண்டனை முடிவாகும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்.